ஹலோ ஆல், ராமேக்ஸ் அகாடமி சேனல்லேருந்து லியோ சார் வீடியோ போடுறேன். சரிங்களா? ரைட். என்ன சார் கிளாஸ் இன்றைக்கி? மெயின்ஸு டே 5 சார். மெயின்ஸு டே 5 அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது, அதனால் திருப்பியும் அப்ளிகேஷனே எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? ஓகே, ரைட். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த கிளாஸ் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, நான் எக்ஸாமில் என்ன அப்ரோச்சோடு செய்வேன் அப்படிங்கிறது. சம்மை போடுறது, ஆன்சர் போடுறது மேட்ரே கிடையாது. எவ்வளோ ஸ்பீடாக போடுறோன்றதான் மேட்ரு. சரிங்களா? எப்படி நான் எக்ஸாமில் போடுவேன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே, ரைட்டு. ரெகுலராக பாருங்கள், 5 நாள் போட்டிருக்கோம் இது வரைக்கும். அதில் ஒரு நாள் பிஓ மெயின்ஸ் போட்டிருக்கோம், கொடூரமான ஒரு டிஏ எடுத்திருப்போம். மீதி இருக்க நாள்லாம் ஓரளவுக்கு மெயின்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் போட்டிருப்போம். ரைட்டா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து குவான்டிட்டி கொஷின் கொடுத்துறாங்க. குவான்டிட்டி கொஷின் வந்துச்சு அப்படின்னா நான் சந்தோஷமாயிருவேன். உங்கள் லியோ சார் ரொம்ப சந்தோஷமாயிருவார் எக்ஸாமில். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். டாபிக் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். சரிங்களா? எப்படி போடுவேன்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா, 6000 இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க சிஐயில், 6% 2 வருஷம். சரி, ஓகே. அந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 26. இதுலேருந்து இதோட பர்சன்டேஜ் பார்ப்பேன். இதுலேருந்து இது பர்சன்டேஜ் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு 44%. நான் ஃபஸ்ட்டு எப்படி செய்வேன்னு செஞ்சிடறேன். 44%. ஆருடைய வேல்யூ அப்போ 20%. 2 இயர் சிஐனா 44 வரும்னா 20% சிஐ. 6க்கு 20% தெரிஞ்சிச்சு. கீழே குவான்டிட்டி 2 என்ன கொடுத்தாங்கன்னா 2ன்னு கொடுத்துறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 விட எனக்கு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். ரைட்டா? அடுத்து 8500 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எஸ்ஐயில் போடுறாங்க. 6 + 25% அப்படின்னா 25% போடுறாங்க எஸ்ஐயில். சரிங்களா? ஃபார் ஒய் + 2 இயர்ஸ். ஆல்ரெடி 2 இயர்ஸ் போயிடுச்சு, ஒய் கூட சேர்த்துட்டாங்க. சரிங்களா? அண்ட் தென் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எவ்வளோனா இவ்வளவு, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் கேட்குறான். பார்த்தோன்னே சொல்லிடுவேன் சார், Q2 பெருசு, Q2 தான் பெருசு. பார்த்தோன்னே சொல்லிடலாம். எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னா, சார் 25%. 25% எனக்கு ஒய்க்கு ஆல்ரெடி இங்கே 2 இயர்ஸ், இங்கே 2 இருக்கா, எனக்கு இங்கே 2ன்னு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிடுவேன், 2 போட்டு பார்ப்பேன். 2 போட்டு பார்த்தப்ப என்ன இருந்துச்சு தெரியுமா சார், 4 இயர்ஸ்னு வந்துச்சு. 4 இயர்ஸ்னால் எத்தனை ஆச்சு, 100% வந்துடும். இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடச்சதே 100% கிடச்சிருக்கணும். ஆனால் நமக்கு பாருங்கள், இங்கே 100% எவ்வளோ, 8500. 8500 கம்மியாக தான் இருக்குன்றப்போ கண்டிப்பாக 4 இயர்ஸ் போகலை. அப்போ 2ன்றதை விட கம்மியாக இருந்திருக்கு. மேபி 1 இயர் கம்மியாக இருந்திருக்கும். 1 இயர் கம்மியாக இருந்து 3 இயர்ஸாக இருக்கலாம்ன்ற ஆப்ஷனில் போட்டு ஒய்ன்றது எப்படினாலும் 2 விட கம்மி தான். 2 விட ஒய் கம்மி அப்படின்றது தெரிஞ்சிச்சு. புரியுங்களா? பார்த்தோன்னே டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு 30 செகண்ட் 35 செகண்ட், அவ்வளோதான். மேக்ஸிமம் அவ்வளோதான். கொஷினை படிக்கும்போதே இந்த 20 உட்கார வச்சுருவோம். 20 உட்கார வச்சு 25 பார்ப்போம். பேனா தொடவில்லை. இந்த சம்முக்கு பேனா தொட மாட்டேன் எக்ஸாமில். சரி வாங்க, இப்போ உங்களுக்கு சொல்லித்தரமா? ரைட். இது மாதிரி குவான்டிட்டி கொஷின் ஒரு சொல்கிறேன். குவான்டிட்டி கொஷின் ஒரு 6 7 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் லெட்டர் இருக்குது, ஒரு 3 மார்க்குக்கு. சரிங்களா? கொண்டு வந்திருக்க கொஷினில் இதான் இருக்குது. ரைட், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னென்னா 6000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சிஐயில் போடுறாங்க. இது இப்போ வந்து 6000 தான் நமக்கு எவ்வளவு, 100%. 6000 தான் 100%. நம்ம கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்கணும், 2640 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரைட். இதை பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்சு விட்டுறலாம். சரிங்களா? ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை ரெண்டுத்தையும் செய்யோ எப்படி வைக்க பார்த்தீங்களா? 6000ங்கிறது தான் 100னா இங்கிட்டு இருக்கணும்ல. 6000 தான் 100னா 2640ங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த சைடு இருக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்து இங்கே பாருங்க 0 இங்கிட்டு. இந்த 6லேருந்து லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், 4ஆல் மல்டிபிள். லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 4ன்னு முடியுது. சரிங்களா? 6ல் இருக்கிறது 4 எப்போ வரும், 1 4ன்னு முடியும் போது வரும். இல்லை வேறு அப்படின்னு வரணும், 9ன்றப்போ வரும். பார்த்தாலே தெரியுது 4ன்னு தான் வருது. அதனால் 44ன்னு போடலாம். ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அழகாக ஃபிக்ஸ் பண்ணலாம். பார்த்தாலே தெரியுது 240 + ஒரு 24 கரெக்டாக இருக்குது. 44ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20% 2 இயர்ஸ் போட்டால் தான் 44 வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? 6க்கு அப்போ 20% வச்சுருவீங்க. எஸ்ஐக்கு இங்கே போகும்போது என்ன பண்ணீங்க, 20 + ஒரு 5 25. 8500ன்னு இருக்குது. ஒய் + 2 இயர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் +2 இருக்கனால ஆல்ரெடி இங்கே ஒரு 50% முடிஞ்சு. 2 இயர்ஸுன்றதுக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% முடிஞ்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒய் அப்படிங்கிறது தான் மீதி பார்க்கணும். இதில் இப்போ நீங்கள் 50% எடுத்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4200 சுச்சா வருமா? 4200, 250ன்னு வருன்றான் இல்லை, 4200 வந்துடும். இங்கே எவ்வளோ வந்திருக்கு, 4200 வந்திருக்கு. அதில் மீதி எவ்வளோ இருக்குது, மீதி ஒரு 2100 கிட்ட இருக்குது. அப்போ பார்த்தோன்னே சொல்லிடுறேன், இதோடைய 25% தான் இருக்குது. அப்போ ஒய்க்கு வேல்யூ கன்ஃபார்மாக சொல்லலாம் 1 இயர். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம். சரிங்களா? சப்ப கொஸ்டின்லாம் டைம் வேஸ்ட் பண்ணி என்னுடைய குவாலிட்டியை குறைக்க வரும்ல. ரைட்டா? ரைட். அடுத்து இந்த மாதிரி போயிடுவேன். குவான்டிட்டி 1 கேட்டிருக்க கேள்வியில் என்னென்னு பார்த்துக்க. ஃபைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏன்னு ஒன்று இருக்கியா, அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து குவான்டிட்டி பி, குவான்டிட்டி 2 போயிடுவேன். என்னென்னா
ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி. அதாவது இங்கே ஸ்கூல் ஏ கேர்ள்ஸு, இங்கே ஸ்கூல் பி கேர்ள்ஸு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களே, என்ன கொடுத்துருக்காங்க, த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி ஆர் 20% மோர் தென் தோஸ் ஆஃப். அடப்பாவி, குவான்டிட்டி 2 பெருசு, குவான்டிட்டி 2 பெருசு. இந்த ஒரே ஒரு ஹிண்ட்டை வச்சு அடித்து நிறுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இது எதுவுமே படிக்க தேவையில்லை. இதெல்லாம் எதுக்காக கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரில. இது எதுவுமே படிக்க தேவையில்லை, தேவையே கிடையாது. ஏன் தேவை கிடையாதுன்னா, அங்கே பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ கேட்குறாங்க ஒரு சைடு, சரிங்களா. இன்னொரு சைடு டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி கேட்குறாங்க, ரைட்டா. இங்கே கேர்ள்ஸ் ஸ்கூல் ஏ, இங்கே கேர்ள்ஸ் ஸ்கூல் பி. ஓகே, அப்படி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி வந்து 20% மோர் தென் தோஸ் ஆஃப். தோஸ்னால் யார், கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ. இவங்க 5 இருந்தாங்கன்னா இவங்க 6 இருப்பாங்களாம். யார் பெருசாக இருப்பாங்கன்னு கேட்குறான். ஆட்டோமேட்டிக்காக 6 தானே பெருசு, போட்டு போயிடலாம், சரிங்களா. ரைட். இருந்தாலும் ஏன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வேறு கொடுத்துட்டான், ரெஃபர் குவான்டிட்டி 1 கொடுத்துட்டான். அதனால் டோட்டலாக ரெஃபர் குவான்டிட்டி 1 கொடுத்துருந்தாங்க, அது கண்ணில் பார்த்துட்டேன். அதனால் சரிங்களா, பார்த்தோன்னே அடிச்சுட்டு போயிடலாம், சரிங்களா. ரைட், வாங்க. இருந்தாலும் உங்களுக்காக சால்வ் பண்ணோம்ல. த பாய்ஸ் ஆர் 25% மோர் தென் தோஸ் ஆர். ஏன்னா நீங்கள் எப்படி தான் சால்வ் பண்ணுவீங்க, அதை நம்ம எதுக்கு உங்களுடைய ப்ரொசீஜர்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட முடியாதுல்ல, ஓகேங்களா. அதனால தான் ஏன்னு வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸு கேர்ள்ஸு. பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25% மோர்னா இங்கே 4னா இங்கே 5. ரைட். அடுத்து த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் பி ஆர் 250. பாய்ஸ் இன் ஸ்கூல் பி 250, இது 250ன்ட்டாங்க, விச் இஸ் 50 மோர் தென் தோஸ் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏ. பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏ வந்து பார்த்திங்கன்னா 200. இது 200னா இது 160, இதை விட 160. அப்படின்னா இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 160. இதை விட 20% மோர்னா இதில் ஒரு 32 அதிகமாக இருப்பாங்க. இவங்க 192. சரிங்களா. Q2 தான் பெருசு, எப்படி பார்த்தாலும் Q2 தான் பெருசு, சரிங்களா. ப்ரொசீஜரில் செஞ்சாலும் நீங்கள் இது நார்மலாக இதெல்லாம் செஞ்சாங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் ஆக்கியிருப்பாங்க. 1.5 நிமிஷம் இப்படி படித்தே கதையை முடித்தவன் 25 செகண்டு. அவனுக்கு 1 நிமிஷம் போனஸ். அவனோட போனஸ் வந்து 1 நிமிஷம், சரிங்களா. ரைட், வாங்க அடுத்து ஒரு கொடூரமான கொஸ்டின், சரிங்களா. சீரியஸ் எவ்வளோ இந்த மாதிரி இருக்குது போங்களா. இதை பார்த்தனே இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உட்காந்துருப்பாங்க, சரிங்களா. என்ன கேள்வின்றதை பார்க்கவே மாட்டாங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்னால் இதான் மிஸ்டேக்ஸ். என்ன கொஸ்டின்றதை பார்த்து ரியாக்ட் பண்ணுங்கள். எப்படி நான் போன கொஸ்டினை இதெல்லாம் சால்வ் பண்ணலாம், இதெல்லாம் பார்த்தனா ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், அவ்வளோதான். கொஸ்டின் ஆன்சர் இப்படி மட்டும் பாருங்கள். அதான் நீங்கள் போடுறதே. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்லி இந்த கொடுத்துருப்பாங்க. ஈச் கொஸ்டின் கண்டெயின் ரீட் த இன்ஃபர்மேஷன் கிளியர்லி, ஆன்சர் யுவர் கொஸ்டின் அக்கார்டிங்லி. அதாவது நீங்கள் கொஸ்டினுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இந்த ஆராய்வெல்லாம் இங்கே வேண்டாம். வாயில் வருது, டக்குன்னு வந்துருச்சு, நல்லா நிப்பாடினேன். அந்த ஆராயெல்லாம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ரைட், ஓகே. சீரீஸ் இங்கே பாருங்கள், இப்படி கொடுத்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 574, இது வந்து nth term ஆஃப் த எபவ் சீரிஸ். சரி, என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என்னு கேட்குறாங்க. முடித்தாங்க. இந்த எண்ணோட சீரிஸ் கேட்குறாங்க. அதாவது இப்படியே போயிட்டே இருக்குமா, லாஸ்ட்டில் இப்படி போயிட்டே இருந்து இந்த சீரிஸ் என்னன்னு லாஸ்ட்டில் ஒரு நம்பரில் முடியுதான். அந்த நம்பர் யாருன்னா 574, சரிங்களா. அந்த 574ங்கிறது எத்தனாவது நம்பராக போட்டால் வருது அப்படின்னு கேட்குறான். 574 5ன்னு போடுறேன் பாருங்கள். 574ன்னு வர்ற நம்பர் எத்தனாவதாக வருதுன்னு கேட்குறாங்க. சரி, கிவன் தட் எக்ஸுக்கு கொடுத்துட்டானா, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டான் எக்ஸுக்கு. சரி, ரைட். திணறுவாங்க இதெல்லாம் ஈக்குவேஷன் படிக்க. நான் பார்த்துருக்கேன், நம்பர்லாம் 3 டிஜிட்டில் இந்த சைடு வந்துச்சுன்னா திணறி உயிரை விட்டுருவானுங்க. டேபிள்ஸ் படித்தவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இது 17:6ன்னு. டேபிள்ஸ் படித்தவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இது 17:6ன்னு. நான் டேபிள்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் 17:6ன்னு தெரியும், இது பார்த்தேன், ரைட்டா. இப்படி இருந்தால் என்ன பண்ணணும், ஒரு சைடு ப்ளஸ் ஒரு சைடு மைனஸ். பெருசாக இருக்கவர் மேலே இருப்பார், பெருசு அதான் சப்ராக்ஷன் செட்டு. பெருசாக இருக்கவர் மேலே இருப்பார். இங்கே என்ன இருக்குது, 5 இருக்கா, 5 அவ்வளோதான். 85 முடிஞ்சு 85 6. ஒரு சைடு பெருசாக இருக்கணும், ஒரு சைடு சிறுசாக இருக்கணும். இது சப்ராக்ஷன் செட் தானே, அப்படி தானே. ரெண்டுமே அடிஷன் பண்ணுற மாதிரி செக் பண்ணிடாதீங்க. இதை வேறு செக் பண்ணுவாங்க நிறைய பேர், நான் பார்த்துருக்கேன். எல்லாத்துக்கும் போய் அடிஷன் செட்டே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 17:6ன்னு கண்டுபிடிச்சது பெரிய விஷயம். கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை 3 2ன்னு போட்டு இதை 51 ப்ளஸ் ஒரு 10 வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ளஸ் இல்லையா, இது மைனஸ் செட்டு. கொஞ்சம் கண்ணை நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது ப்ளஸ் செட்டு இல்லை மைனஸ் செட்டு. அதனால சொன்னேன் ஃபஸ்ட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். இங்கே 5 இருந்துச்சு, 85 - 6ன்னு போட்டு பார்த்தேன். க்ளோஸில் இருந்துச்சு, கரெக்டாக வந்துருச்சு, ரைட்டா. ரைட். அடுத்து கோஎஃபிஷியன்ட் இருக்கா, கோஎஃபிஷியன்ட் போடுறோமா, கீழே போட்டோன்னா இங்கே என்னாச்சு 17. மைனஸில் இருக்கிற வேல்யூ எடுத்துக்க மாட்டோம். எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர்னு கொடுக்குறாங்க. எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர்னா ஒன்றும் இல்லை, 0 1 2 3 அப்படி இருக்கணும், அதான் இன்டீஜர், ரைட்டு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17 கிடச்சிச்சு. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னென்னா 17. எக்ஸோட வேல்யூ 17ன்னு தெரிஞ்சனால இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு இந்த ஈக்குவேஷனில் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, ஆன்சர் கிடைக்கும். இது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹோம்ஒர்க்காக செய்யுங்க, சரிங்களா.
இது ரொம்ப வேலை இழுத்துட்டே போகும். பாருங்க எக்ஸை கொண்டு இதை சப்ஜெக்ட் பண்ணணும், இதை சப்ஜெக்ட் பண்ணணும், இதை சப்ஜெக்ட் பண்ணணும், இதை சப்ஜெக்ட் பண்ண பிறகு அப்புறம் பேட்டர்ன் கண்டுபிடிச்சு அடுத்து 5774 574ன்றது எங்கே இருக்கும் அப்படின்றது. கஷ்டமான கொஸ்டினில் ஹார்டான கொஸ்டின் ஆல்வேஸ் ஹோம்ஒர்க். சின்ன வயசுலேருந்து இதான் மடுத்திருப்பீங்க. ஹார்டாக இருக்கா ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க. அதே தான் ஹோம்ஒர்க் கொடுத்தாச்சு. சரிங்களா? முடிஞ்சால் செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. இல்லைனா நாளைக்கு வரும்போது நான் செஞ்சு விட்றேன். சரி, நானே செஞ்சு கொடுத்துறேன். இது கொஞ்சம் டியூரேஷன் இருக்குமே, அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? ரைட், அடுத்து போமா. இதே பேட்டர்ன் தான் போலையே, பேட்டர்ன் வேறு யார்ட்டிருக்கு. சரி ஓகே, பேட்டர்னில் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் இருக்கும் போல். சரி ஓகே, பேட்டர்ன் என்ன சேஞ்ச் தான் நமக்கு என்ன. இங்கே பாருங்கள் 5 7 அதே ஈக்குவேஷனா கேட்டிருக்க கேள்வி என்னது, எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ் தான் கேட்குறான். எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம்ல, 85 - 6 வந்துச்சு, டிவைட் பை 5 போட்டோம், டிவைட் பை 5 போட்டு 17 ஆன்சர். போன கொஸ்டின் வச்சு அப்படியே போட்டாச்சு. சரிங்களா? 17 ஆன்சர். 2 கொஸ்டின் கேட்டிருப்பான் போல். ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி சீரியஸ் கண்டுபிடிச்சி இங்கே nth டைம் கண்டுபிடிக்கணும். இங்கே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதுட்டாங்க. சரிங்களா? இது ஹோம்ஒர்க் கொஸ்டின் சீரியஸாக எடுத்துக்கங்க. கொஞ்சம் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண முடியாட்டி நான் நாளைக்கு கொண்டு வந்து போய் போட்டு விட்றேன். டே 6 போடுவோம் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாகவே இதை வச்சு போட்டு விட்றேன். சரிங்களா? ரைட், அடுத்து 5ஆவது கொஸ்டின் என்னது, 2000 இன்வெஸ்ட் பண்ணிக்காங்களாம் ஸ்கீம் ஏல, 6% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாரு. ஓகே ரைட்டு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி போகணுன்னா கேட்டிருக்க கேள்வி என்னது, 188 ஆரோடைய வேல்யூ தெரியும்னா அது இன்ட்டு 188 பண்ணணும். சரி, 1 × 188 பண்ணணும். காம்பவுண்டர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எவ்வளோனா 8000 ஒரு 880 பாருங்கள். இதுலேருந்து பார்த்தாலே தெரியுது 44% இருக்குது. ஆரோடைய வேல்யூ 20%. ஆருடைய வேல்யூ 20% பார்த்தாலே சொல்லிடலாம். 44% 20%. ஆரோடைய வேல்யூ 20%னா 188 × 20 அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? மல்டிபிள் பண்ண வேண்டாம், கீழே செக் பண்ணுவோம். அடுத்து எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறாங்க. R/2 R/2 வந்து 20/2 10%. 10% போகிறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 2 years 20%. அதே 20%. அந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் காம்பவுண்டர்ஸ். காம்பவுண்டர்ஸ் என்னது, காம்பவுண்டர்ஸ் வந்து 880 வந்துச்சு, அதை விட ட்வைஸுன்ட்டாங்க. அப்போ 2 × 880 2 × 880 அப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு தேவை என்னது, பிரின்சிபல் கேட்குறானா, 100 கேட்குறான். 100 கேட்குறாங்களா, ரைட்டு. 2 × 2 கேன்சல் பண்ணிங்க. இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்னாச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8800. எக்ஸோடைய வேல்யூ தானே, எக்ஸோடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. 8800. லாஜிக்கலி ஸ்பீக்கிங்னா Q2 தான் பெருசு. இதை என்ன தான் நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் 3600 சொச்சம் தான் வரும். இல்லை 3900 3800 சொச்சம் கூட வரலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8800க்கு பாத்தனை போட்டுடலாம். அதான் மல்டிபிள் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அடுத்து இங்கே ஒரு என்னமோ கொடூரமாக கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்களா, ரைட்டு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொன்று குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனை போட்டு இதை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதை போடுமா. ஃபஸ்ட்டு கொஸ்டினை தெளிவாக எழுதிக்கிறேன், உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரில. 2x² அடுத்து ப்ளஸ்ஸு 4 × √3 × x³. சில பேர் கொஸ்டின் தெளிவாக தெரியாது, அதனால தான் எழுதிக்கிறேன். x³ சரிங்களா, ² டிவைடட் பை 4x² இங்கே ² ரைட்டு. அடுத்து -3 = 9x - 2. இது நீங்கள் எக்ஸாமில் போட்டக்கூடாது, இப்படி எழுதக்கூடாது. எக்ஸாமில் இப்படிலாம் எழுதக்கூடாது. நீங்கள் டேரெக்டாக எக்ஸாமில் என்ன எழுதணும்னா இந்த இது எழுதணும், 4x² பாருங்கள். இங்கே பாருங்கள், x⁴ அப்படியே 4x². அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 4 ரூட்டு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகி 3 ஆயிரும். 4 × 3 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x⁴. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 16 x⁴. ஏன்னா இங்கே உள்ளே வந்துடும்ல, 16 x⁴ 3 9x - 23. ஓகே, அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிடுமா, x² பதிலாக இந்த இது 2 ஆயிரும். அடுத்து இங்கே வந்து x⁴ பதிலாக இங்கே 6 × 2 ஆகிடும். அடுத்து இங்கே 4 இங்கேயும் 4 இங்கே 1ன்னு வந்துடும். மேலே 1 இங்கே 4 கீழே டிவைட் பை 4ன்னு வந்துடும். மேலே 1 கீழே டிவைட் பை 4. அடுத்து இங்கே வந்து 3 இருக்குது, அதெல்லாம் ஓகே. அவ்வளோதான், கேன்சல் பண்ணலாம், முடிஞ்சாச்சு. இப்போ இருக்கிறத எழுதிடுவோம். மேலே x² இருக்கும், கீழே டிவைட் பை 4 இருக்கும். ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3x² இருக்கும், கீழே டிவைட் பை 4 இருக்கும். ஓகே, அடுத்து -3 = 9x - 23 = 0 போட்டுவிட்டோம்னா ஓகே. இப்போ அடுத்து சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், இது ரெண்டு ஆட் பண்ணிடலாமா, அப்படியே இருக்குல்ல. இது ரெண்டு மட்டும் ஃபஸ்ட் ஆட் பண்ணி விட்றேன், இதை அப்படியே வச்சுக்கிறேன். இல்லைனா இது அந்த சைடு கொண்டு போயிடலாம். அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்னாச்சுன்னா 9x + 3 ஆகும். அப்போ -20. 9x + -20. இப்போ இது ஆட் பண்ணால் எவ்வளோச்சு, இங்கே ஒரு x², இங்கே ஒரு x², 4x² வந்துடும். மேலே 4x² டிவைட் பை 4ன்னு வரும். அப்போ இதை 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா x² மட்டும் வச்சிடலாம். கரெக்டுங்களா, x² மட்டும் வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு x². ரைட். அப்போ எழுதும் போகும்போது x² - 9x + 20 = 0. அப்போ அந்த குவான்டிட்டி 1க்கு என்ன எழுதலாம்னா +4 + 5. ஓகேவா, ரைட். அடுத்து இங்கே
இங்கே போய் இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ரூட்டில் இருக்கா, அப்போ இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணி விட்றணும். இது ஸ்கொயர் பண்ணி விட்றணும். அப்போ 2y மைனஸ் 18 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 204 மைனஸ் 25y. ரைட்டா? அடுத்து இங்கே வாங்க. இப்போ இது என்ன பண்ணும், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் இருக்குது. அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab என்னது 2 × 18 36, அது கூட இன்ட்டு 2 வேறு பண்ணணும். அப்போ என்ன 72y ப்ளஸ்ஸு 324 ஈக்குவல் டு 204 மைனஸ் 25y. ஓகே, அடுத்தப்போ இப்போ என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க. இது இப்போ இங்கே கொண்டு வந்துருங்க. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வச்சு 204ல் 324ல் 204 மைனஸ் பண்ணால் 120, ஒரு சைடு 120, அது ப்ளஸ் 120. அடுத்து இந்த மைனஸ் 25 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 25. இங்கே மைனஸ் 72 ப்ளஸ் 25னா 47 மைனஸ் பண்ண. ஆமாம் 47y. அடுத்து இங்கே 4y ஸ்கொயரு, ஒய் ஸ்கொயர் எதுவும் இல்லை, அப்படியே போட்டுருங்க. இப்போ இதை சால்வ் பண்ணோம். இப்போ நம்பர் பிரிக்கிறதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் வந்துடும். நிறைய இருக்குது. 7ல் முடியுதா, 7ல் முடிஞ்சுன்னா இங்கே கேப் 7ல் வரணும். கேப் மல்டிப்பிளில் 7ல் வரணும்னா என்ன போடலாம், கேப் மல்டிப்பிளில் 7 மைனஸ் பண்ணால் 7 வரணும். கேப்போட யூனிட் டிஜிட்டை மைனஸ் பண்ணால் 7 வரணும். 15 முடிஞ்சு 15 இங்கே 4 32 15 47. சூப்பர், பிடிச்சாச்சு டக்குன்னு பிடிச்சாச்சு, நல்ல வேலைக்கு பிடிச்சாச்சு. ஒரு சைடு 32, இன்னொரு சைடு 15. சரிங்களா? எப்படி போட்டால் இங்கே 4ன்னு இருக்கும். இங்கே கேப் எடுத்தோன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ரெண்டுத்தோட இந்த மைனஸ் பண்ணால் 7ன்னு வரணும். அப்போ தான் எனக்கு இங்கே கரெக்டாக 47 யூனிட் டிஜிட் முடியுது கரெக்டாக இருக்கும். அதனால் இதெல்லாம் என்னன்னு தெரியாது, ஏன்னா நான் பேசிக் இன்னும் சொல்லி தரல, அதனால் தெரியாது உங்களுக்கு. பேசிக் சொல்லி தானே ஈஸியாக புரிஞ்சிடும். இதெல்லாம் ரைட்டா, டிவைடட் பை 4. ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 8, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 3.75. 8ன்னு பார்க்கும்போது இவர் பெருசாக இருப்பார், 3.75ன்னு பார்க்கும்போது இவங்க வந்து பெருசாக இருப்பாங்க. cannot be determined ஆன்சர். சரிங்களா? ஓகே, ரைட். ஓகே, அடுத்து கடைசி கேஸ்லெட் லாஸ்ட் கேஸ்லெட். ஓகே, டைரக்ஷன் 7 to 9. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்டிக்கலா, ஏ சோல்டு 3 ஆர்டிக்கல். ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, 3 ஆர்டிக்கல் சோல்டு பண்ணியிருக்காரு. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கதை பேசுகிறாங்களா, அப்போ எழுதிக்கோமா. ஏ பி சி. ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸு எல்லாத்தையும் பேசிட்டாங்களா. ஓகே, செல்லிங் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, ரைட். இப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ இஸ் 20% மோர் தென் தட் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் பி. மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5xன்னு வச்சேன்னா, நான் இங்கே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 6xன்னு வச்சுக்கணும். ரைட். ரேஷியோ ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் சி டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி 3:4. மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் சி நான் 3yன்னு வச்சேன்னா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பியை நான் வந்து என்ன பண்ணணும், 4yன்னு வைக்கணும். ஓகே, அடுத்து ஏன் ஒய்ன்னு வச்சுக்கோன்னா அது ரேஷியோவில் இருக்குது, வேறு ரேஷியோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக போட்டுக்கிறேன். ஆர்டிகல் ஏ இஸ் சோல்டு ஃபார் டிஸ்கவுண்ட் ஆஃப் 5%. ஆர்டிகல் ஏன்றது 5% டிஸ்கவுண்ட் வைக்கிறாங்களா. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20z அப்படின்னா இங்கே வந்து 19z இருப்பாங்க. ஓகே, 5% டிஸ்கவுண்ட்டில் அப்போ ரேஷியோ போனால் நீங்கள் என்ன எழுதுவீங்க, 1/20 எழுதுவீங்க. அப்போ ஒன்று கம்மியாக இருக்கும், அதனால் ரைட்டா. அது அந்த டிஸ்கவுண்ட் கிவன் ஆன் ஆர்டிகல் பி இஸ் 180. இதுலேருந்து இதை பார்த்தா இந்த டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 180ன்ட்டாங்க. ஓகே, இது வந்து இதை பார்த்தா 180ன்ட்டாங்க. ஆர்டிகல் சி இஸ் சோல்டு ஃபார் ப்ராஃபிட் ஆஃப் 20%. ஆர்டிகல் சி ப்ராஃபிட் ஆஃப் 20%. இங்கேருந்து இங்கே பார்த்தா 20%. ஆர்டிகல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி இஸ் 150. தான் கொடுத்துட்டான்டா, எப்பா இதை தானே தேடிக்கிட்டு இருந்தேன். 150, 20% ப்ராஃபிட்டு. 20% ப்ராஃபிட்னா இங்கேருந்து 180. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ இஸ் 4 times ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி. இதோட 4 times. ஓகே, அப்போ அந்த 6x தான் என்னது 600. இன்ட்டு 4 தானே, இன்ட்டு 4னா 600. 6x 600னா எக்ஸு 100. எக்ஸு 100னா 500. இங்கே 500. 5xங்கிறது 500 ஆயிரும். இங்கே 500 ஆயிரும். இங்கே 180 கம்மியாக இருக்கும். இது 180 வேறு கம்மியாக இருக்கும்ல, டிஸ்கவுண்ட் 180ல் 180 கம்மியாக இருக்கும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் பண்ணால் 320. யார் 4y தான் 320. 4y 320னா ஒரு y எவ்வளோ 80. ஒரு y 80னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3y. 3yனா எவ்வளோ ஆச்சு 240. 3y 240. ஓகே, இங்கே 240. ஒரு ஹிண்ட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. சரி, வேறு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பியை பற்றி பேசவே இல்லையோ. ஆமாம், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பியை பற்றி பேசவே இல்லையா. ரைட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வேறு எதுவும் கொடுத்துருக்காங்களா, இதை பற்றியும் பேசலை. இங்கேயும் என்ன வேல்யூ வரும்னு தெரியல. இங்கே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி பற்றி பேசலை. ரைட், ஓகே, அவ்வளோதான். படம் வரைஞ்சாச்சு. இப்போ கீழே போய் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஏ இஸ் 10% எபோவ் இஃப். ஓகே, இஃப் கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் பி 20% எவ்வளோனா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ கேட்குறாங்க. ஓகே, ரேஷியோலே முடிச்சலாமே. காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் பார்த்துக்கிறேன். ஒரு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ வந்து 600.
காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ உடைய காஸ்ட் ப்ரைஸ் 600 கொடுத்துட்டாங்க, இங்கே கொடுத்துட்டாங்க, நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா 10% எபோவ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸுக்கும் மார்ட் ப்ரைஸுக்கும் ரேஷியோ போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? இவர் 10 இருந்தால் இவர் 11 இருப்பார் மார்ட் ப்ரைஸ். சரிங்களா? அதே மாதிரி மார்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் ரேஷியோ என்னன்னா, மார்ட் ப்ரைஸ் 20 இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருப்பாருன்னா 19 இருப்பார். அப்போ இங்கே 11னா இங்கே 11 வந்திருக்கும், அப்படியே இங்கே 20னா இங்கே 20 வந்திருக்கும். இந்த 20 தான் இங்கே 200, இந்த 200 தான் 600 ஆயிருக்குன்னா இன்ட்டு 3 ஆயிருக்கு. அப்போ இங்கே வரக்கூடிய வேல்யூ என்ன இருக்குன்னா, செல்லிங் ப்ரைஸாக ஒரு வேல்யூ வரும்ல, அது என்ன இருக்குது? இன்ட்டு 3 ஆயிருக்கும், இன்ட்டு 3 ஆயிருக்கும். சரிங்களா? யூனிட் டிஜிட்டுக்கு வேறு வேறையாக இருக்கா? ஓரளவுக்கு சேமாக இருக்குது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூனிட் டிஜிட் வந்து 9, 9ல் முடியும். 9 × 3னா 27 ஆன்சர். 9 × 3னா 7ல் முடியணும், 27 ஆன்சர். ஓகே, பரவாயில்ல, நம்ம நேரம் நல்லா இருந்திருக்கு, அதனால் போட்டாச்சு டக்குன்னு. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 209ன்னு வந்திருக்கும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 209 × 3னா 627. எப்படி போட்டாலும் ஓகே தான். நான் யூனிட் டிஜிட் வச்சு மேக்ஸிமம் ஆன்சர் கொஞ்சம் பக்கத்தில் தான் போட்டு நன்னாதீஸ் இல்லை, அதனால் போட்டுக்கலாம். மார்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி இஸ் 25% மோர் than that ஆஃப் மார்ட் ப்ரைஸ் ஆஃப் டி. மார்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி ஃபஸ்ட் எடுத்துவோம். மார்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி இந்த இருக்காரு 500. ஆர்டிகல் பியோடைய மார்ட் ப்ரைஸ் 500. இது 25% மோர்னா இவர் 5 பாட்னா இவர் 4 பாட் இருப்பார். அப்போ மார்ட் ப்ரைஸ் ஆஃப் டி வந்து பார்த்தீங்கன்னா 400. மார்ட் ப்ரைஸ் ஆஃப் டி 400. கேட்டிருக்க கேள்வி வந்து மார்ட் ப்ரைஸ் ஆஃப் இ கேட்டிருக்காங்க. இது கேட்டால் போடலாம். அந்த ரேஷியோ ஆஃப் மார்ட் ப்ரைஸ் ஆஃப் டி டு இ 5:3. இப்போ இது வந்து 400 தான் 5 பார்ட்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 பார்ட் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 80, ஒரு பார்ட் 80, ஒரு பார்ட் 80னா இங்கே 240 ஆன்சர். சரிங்களா? 240 ஆன்சர். ஓகே, அடுத்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி. ஆர்டிகல் பியோட செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் பியோட செல்லிங் ப்ரைஸ், ஆர்டிகல் பியோடைய செல்லிங் ப்ரைஸ் 320. ஆர்டிகல் பியோட செல்லிங் ப்ரைஸ் 320. ஓகே, ரைட். அவ்வளோதான், எல்லா கொஸ்டின் முடிஞ்சு. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம், கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? ரைட். அதை கொஞ்சம் பார்த்துட்டு சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணி சொல்லுங்கள். இல்லை சார் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சால்வ் பண்ண முடியலன்னு கமெண்ட் போட்டால் கூட நான் என்ன பண்ணிடுவேன்னா இது பண்ணிடுவேன். சரிங்களா? டெய்லி மெயின்ஸ் போட்டுட்ருக்கோம். எனக்கு என்னமோ மெயின்ஸ் போக 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 வியாபாரம் ஆகாது, எவனும் பார்க்க மாட்டாங்க, மெயின்ஸ் பார்க்க மாட்டாங்க, ப்ரிலிம்ஸ் தான் திருப்பி பார்ப்பாங்கன்னு தோணுது. எல்லோரும் ப்ரிலிம்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க இன்னும். சரிங்களா? நம்மளும் அப்படி போயிடலான்னா சொல்லுங்கள், அது மாதிரி போயிடலாம். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் வீடியோ சீக்கிரமாக முடிச்சாச்சு, கொஞ்சம் ஈஸி லெவல் கண்டென்ட் தான், அதனால் சீக்கிரம் முடிச்சாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் டஃப் லெவல் கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.